இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அகமும் புறமும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறந்த முறையில் தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை அனைவரும் இணைந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் தத்துவங்களிலிருந்து இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கும் தலைப்பு அகமும் புறமும். அகமும் புறமும் பத்தி நாம கொஞ்ச நேரம் சிந்தனைக்கு எடுத்துட்டு சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான 2 கண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகமும் புறமும் தான். நம்முடைய முன்னோர்கள் சங்க இலக்கியத்துல அக வாழ்க்கை அப்படின்னும் புற வாழ்க்கை அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைய நவீன உலகத்திற்கும் ஆன்மீக அறிவியலாக மாத்தி நமக்காக வடிவமைச்சு கொடுத்திருக்கார் நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதன் வெளி உலகில், அதாவது புறத்துல எல்லா வசதிகளையும் சேர்த்து வச்சிருக்கான். அதாவது கார், பங்களா, பேங்க் பேலன்ஸ், அது மாதிரி நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள் உலகத்துல அகத்துல அமைதி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா புற உலகத்தை நோக்கி அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சேர்க்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், அது வாங்கணும்னு. ஆனா அகத்துல அமைதி தேடி அவங்க பண்ணல. அதனால அவங்களுக்கு அமைதி இல்லை. இப்போ அகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மனசுதான், நம்முடைய மனம்தான் அகம். நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மா, இது எல்லாமே அகம். அகத்ததுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு மகரிஷி கூறியிருக்காங்க. நாம வெளியில தான் நமக்கு கடவுள் இருக்காரு அப்படின்னு தேடி தேடி நாம அலையிறோம். ஆனா நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. எப்படி இருக்காருன்னா அந்த உயிரும் அறிவும் தான் அந்த இறைநிலை அப்படின்றத நாம உணரணும். அதுதான் உண்மையான ஒரு விழிப்புணர்வு. நாம நம்மளுடைய அகத்தை தூய்மை செய்யணும். அதுக்குதான் நமக்காக மகரிஷி அவங்க அகத்தாய்வு பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம தினமும் இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை நாம செய்யும் போது நம்மளுடைய அகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நந்தவனம் மாதிரி, அந்த பூக்கள் பூத்து குலுங்குற ஒரு நந்தவனம் மாதிரி திகழும். இப்போ புறம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறம் அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி தெரியிற அந்த வெளி உலகம். இப்போ நம்முடைய உடல், நம்முடைய குடும்பம், நம்ம பார்க்குற வேலை, நம்முடைய சமுதாயம், இது எல்லாம் தான் புறம். அப்போ நாம அகத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தோம்னா நாம புறத்தையும் விட்டுடக்கூடாது. புறத்தையும் நாம கவனிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும் புறத்துலன்னா நம்ம சமுதாய கடமைகளை நாம செய்யணும் அப்படின்னு தான் நமது ஆசா அருட்தந்தை அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கையா நமக்கு அறிவுறுத்துறாரு. சிலர் இந்த ஆன்மீகம் அப்படின்ற பெயர்ல வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போய் காடு, மலை
எங்க அங்கெல்லாம் போய் இருந்துட்டு வீட்டையே மறந்துடுவாங்க. ஆனா அது வந்து உண்மையான ஆன்மீகம் இல்லை. அதை வந்து நம்மளுடைய மகரிஷி வந்து முழுமையா மறுக்கிறாரு. இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே அந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறவரு நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை அவங்க. நம்மளுடைய புற வாழ்க்கையில நாம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு அதுக்காக நம்முடைய ஆசான் அவர்கள் வந்து நமக்கு வந்து எளிய முறை உடற்பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி காயக்கல்ப பயிற்சியும் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம வந்து புற உலகில நம்ம மனிதர்கள் கூட பழகணும்னா நம்ம கடமை உணர்வோடும் நாம வந்து அந்த நிலை மாறாமலும் நம்ம வந்து வாழணும். இப்போ உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சிகளை நமக்காக மகான் வந்து 40 ஆண்டு காலம் தன்னோட உடலையே வந்து ஒரு ஆய்வுக்கூடமா எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சு ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு வந்து உடற்பயிற்சிகளை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த எளிய முறை உடற்பயிற்சிகளை நாம தினந்தோறும் செய்யும் போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இப்போ நம்ம வந்து உடற்பயிற்சி முதல்ல வந்து சேர்ந்து பயிற்சிகளை கத்துக்கிட்டு பயிற்சிகளை பண்ணும்போது உடல் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றதையும், பயிற்சிகள் பண்றதுக்கு முன்னாடி நம்ம உடல் எப்படி ஆரோக்கியமா இருந்தது அப்படின்றதுக்கும் நமக்கு வந்து நிறைய வித்தியாசம் தெரியும். நம்ம பயிற்சிகளை தினமும் நம்ம பண்ணும்போது அந்த உடல் எவ்வளோ நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம உணர்ந்திருக்கோம். அதை வந்து தினமும் நம்ம பயிற்சிகளை செய்யும் போதுதான் அதனுடைய பலன் நமக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த எளிய முறை உடற்பயிற்சி பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதுதான் இந்த புற உலகத்தை வந்து நாம வந்து நினைச்ச மாதிரி நம்ம வந்து நடந்துக்க முடியும். அதுக்குதான் நமக்கு வந்து மகான் வந்து இந்த எளிய முறை உடற்பயிற்சிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம தினம்தோறும் நம்ம எளிய முறை உடற்பயிற்சிகளை செய்யணும். அதே மாதிரி காயக்கல்பம்னு கொடுத்திருக்காரு. ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தும் கற்றும் காயக்கற்பம் என்னும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகுமே. உடல் விழுந்தால் மாயமெனும் காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள ரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் கழிய உலகுக்கு என்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா. இப்போ 64 கலைகளையும் கத்துக்கிட்டு ஒருவர் வந்து காயக்கல்பம் அப்படின்ற கலையை நான் கத்துக்கலன்னா அந்த உடல் இயக்கம் நின்று மரணம் சம்பவிக்கும் போது மண்ணோடு மண்ணாதான் வீணாகி புதைந்துடுமா அந்த உடல். ஆனா இது கத்துக்கிட்டோம்னா நாம வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம். இந்த மாயம் அப்படின்ற காந்தம் உயிர் வித்து இதுல இருக்கிற மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் எல்லாம் நாம வந்து விளங்கிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற தீய வினைகளையும் கழிச்சிட்டு ஒரு உலகுக்கே ஒரு தெளிவான அருள் ஒளியா நம்ம விளங்குமா நம்மளுடைய ஆன்மா. அப்போ சித்தர்கள் வந்து இது வந்து ஒரு எழுத்து வழியில செஞ்சு விட்டுட்டு போனாங்க. ஆனா நம்மளோட ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து இந்த காயக்கல்ப பயிற்சிய இது வந்து ஒரு பொக்கிஷம் பொக்கிஷத்தை நமக்கு வந்து எளிமைப்படுத்தி இந்த காயக்கல்பத்தை எளிமைப்படுத்தி உடல் உயிர் மனம் இந்த ஒரு பயிற்சி வந்து இந்த காயக்கல்ப பயிற்சியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. காயம் அப்படின்றது உடல், கல்பம்ன்றது உறுதி. நம்ம உடலை உறுதியா வச்சுக்கிறதுக்கு இந்த காயக்கல்ப பயிற்சி வந்து நமக்கு உறுதுணையா இருக்கும். அப்போ நம்ம வந்து இளையமுறை பயிற்சிகளே சேர்ந்து இந்த காயக்கல்ப பயிற்சியை நம்ம செய்யும் போது நம்மளுடைய புற உலகத்துல நாம வந்து எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதன் மூலமா நம்ம வந்து இருக்கலாம் புற உலகத்துல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மகரிஷி வந்து எப்படி அகமும் இப்போ அகத்தை பத்தியும் பார்த்தோம், புறத்தை பத்தியும் பார்த்தோம். இந்த அகமும் புறமும் வந்து எப்படி வந்து இணையுது அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த ரெண்டுமே இணையிற புள்ளி என்ன அப்படின்னா ஜீவகாந்தம் தான். இந்த ஜீவகாந்தம் வந்து நம்ம வந்து உயிர் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் சுத்திக்கிட்டு இருக்கும்போது இறைநிலையும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால திணிவு பெற்ற ஒரு இடமா வந்து குவியுது. எப்படி வந்து மழை நீர் வந்து ஆறா ஓடுதோ அந்த நீரை நம்ம தேக்கி வச்சோன்னா அங்க வந்து அணைக்கட்டு அப்படின்றோம். அதே மாதிரி ஒரு உயிரினத்துல உற்பத்தி ஆகின்ற ஜீவகாந்தம் வந்து தேக்கமுற்ற அணைக்கட்டு தான் வந்து கருமையம் அப்படின்றாங்க.
இப்போ வந்து உடல்ல உயிர் வந்து சுற்றோட்டமா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் துகள்ல இருந்து தான் வந்து இந்த ஜீவகாந்தம் வெளிப்படுது. அந்த இறைநிலையின் சூழ்ந்த அழுத்தத்தால துல்லிய சமதள சீர்மையின்படி, அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி மூலமா வந்து உடல்ல நடுமையத்துல கருமையமா திணிவு பெறுது. அந்த கருமையம் தான் வந்து கரு அப்படின்னு சொன்னா இறைநிலை, மையம்னா இறைநிலை இருக்கிற இடம் தான் வந்து கருமையம் அப்படின்றது. இது வந்து அந்த இடத்துல வந்து 3 மையங்களும் இருக்கு. உயிர் மையம், வித்து மையம், காந்த மையம் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒண்ணுக்கொண்ணு உதவியும் ஒரு இயக்கமா வந்து நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த அந்த ஜீவ காந்தம் நம்ம வந்து கருமையம் வந்து தெய்வீக நீதிமன்றம், ஆஹ் நம்மையும் இறைநிலையும் இயக்கும் ஒரு பெட்டகம், அது மாதிரி நிறைய பேர் இருக்கு இந்த கருமையத்துக்கு. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து என்னென்ன நம்ம செய்யற செயல், எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாமே இந்த ஜீவகாந்தம் மூலமா வந்து கருமையத்துல போய் பதிவாயிடுது. அது வந்து அந்தந்த அலைநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வரும்போது அது வந்து எடுத்துக்காட்டி மனம் மூலமா மூளைச்சல்கள்ல மோதி நமக்கு வந்து விரிச்சு காட்டுது. இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மயிலை நாம பாக்குறோம், கண்களால பாக்குறோம். அது வந்து கண்ணுல வந்து கொசு அளவுல வந்து அந்த மயிலோட உருவம் கொசு அளவுல தெரியும். அது வந்து மூளையில வந்து ஒரு புள்ளியாவே மாறிடுது. இது வந்து ஜீவகாந்தம் மூலமா கருமையத்துல போய் பதிவாகிடும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அப்போ அந்த மயிலோட ஞாபகம் நமக்கு வருது. அந்த அப்போ நம்ம அந்த மயிலை பார்த்தோமே, இங்க தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும்பொழுது அந்த மன அலைச்சூழல் வேலை வந்து அந்த மயிலோட உருவம் வந்து எந்த அலை அலைச்சூழல் விரைவில் பதிவாச்சோ அதே மன அலைச்சூழல் நம்ம போகும்போது அந்த மயிலோட உருவம் வந்து மனம் வந்து விரிச்சு காட்டுது. இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கருமையம் வந்து விரிச்சு காட்டுது. அப்போ அந்த மாதிரி மனமா நமக்கு வந்து செயல்படுது. இப்ப எப்படி ஒரு குளத்துல நம்ம கல்லை தூக்கி போட்டா அது வந்து அலை தோணுது, அந்த மாதிரி நம்ம உள்ள எழுகிற அந்த எண்ணெய் அலைகள் வந்து புறத்துல வந்து நம்மளுடைய வெளியே வந்து கொண்டு வருது. அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நம்ம உள்ள என்ன இருக்கோ அது வந்து நம்ம முகத்துல தெளிவா காட்டிடும். நாம வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம முகம் வந்து பிரகாசமா நல்லா தெரியும். அந்த நேரத்துல நம்ம நல்லதைதான் செய்வோம். அது நமக்குள்ள வந்து இந்த கோவம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா முகமும் வந்து அது வந்து வேற மாதிரி ஒரு விகாரமா இருக்கும். நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா ஒரு தீய செயல்களா தான் நம்ம செய்வோம். அப்போ வந்து அகம் நல்லா இருந்தாதான் புறமுத்துலயும் நம்ம வந்து நல்ல செயல்களை நாம வந்து செய்ய முடியும். அப்போ வந்து அந்த அகமும் புறமும் சமநிலையில இருக்கணும் அப்படின்னு மகரிஷி நமக்கு வந்து ஒரு ஆஹ் ரெண்டு வா இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். இது வந்து அக விழிப்புணர்வு. நான் விழிப்போடு நான் வந்து புற செயல்களால யாருக்கும் வந்து நான் வந்து துன்பம் தரமாட்டேன். எனக்குள்ளேயே அந்த இருந்துச்சுன்னா நான் புற செயல்களால யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்றது. துன்பப்படுவர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன்றது இது ஒரு புறத்தொண்டு. சமுதாயத்திற்கு என்னால் நான் வந்து முடிஞ்ச தொண்டை நான் வந்து செய்வேன் அப்படின்றது. ஹம் ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயி நிலத்தை உழுதுகிட்டு இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி ஏர் உழுதுட்டு இருந்தார். அந்த நாட்டு அரசர் வந்து நகர் வளத்தை பார்க்கணும் அப்படின்னு வரும்போது இந்த ராஜா வந்து அந்த ஏர் உழுதுட்டு இருந்தவரை பார்த்துட்டு, நானே நாட்டுக்கு ராஜா தான், ஆனா எனக்கு எவ்வளோ கவலை பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா ஒரு ஏர் உழுற ஒரு விவசாயி, கூலி தொழிலாளி, இவன் எப்படி இவ்வளோ சந்தோஷமா ஏர் உழுதுட்டு இருக்கான் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு ஏன்பா நில்லுப்பா அப்படின்றாராம். நீங்க யாரு, எதுக்கு நான் நிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். நான் வந்து இந்த நாட்டு ராஜா, உங்ககிட்ட நான் பேசணும், அதனாலதான் நான் நிக்க சொல்றேன் அப்படின்னாராம். நீ இந்த நாட்டு ராஜாவா?
சரி சரி, என்ன கேட்கணும்னாலும் என் கூடவே நடந்து வந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னாராம். நிக்கவே இல்லை, ஏன்னா என் வேலை நான் செய்யணும் அப்படின்னு. என்ன அப்படின்னா, என்னோட முதலாளி வந்து எனக்கு வந்து காசு கொடுக்குறாரு, அவருக்கு நான் உண்மையா இருக்கணும். நான் நின்னுக்கிட்டேன்னா என் வேலை கெட்டு போகும், நேரம் போயிடும். அதனால அது வந்து தப்பு. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா என் கூடவே வாங்க அப்படி சொல்றாராம். சரி, கூடவே போயிட்டு அஹ் கேள்வி கேட்கிறாரு. எப்படிப்பா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு. அதுவா, நான் வந்து டெய்லி ஏர் உழறேன். என்னோட முதலாளி வந்து 4 துட்டு தருவாங்க அப்படின்னு சொன்னாராம். சரி, அந்த 4 துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து என் குடும்பத்துல சாப்பிடறதுக்காக வச்சுக்குவேன். இன்னொன்னு வந்து கடன் பட்டிருந்தா அந்த கடனுக்காக திருப்பி கொடுப்பேன். இன்னொன்னு வந்து சேமிப்பா செய்வேன். இன்னொன்னு வந்து யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு குடுப்பேன் அப்டின்னாராம். "நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறியே! உனக்கு வந்து கடன் அப்டின்றியே! அது என்ன?" அப்டின்னு பார்த்தா, என்னோட அப்பா, அம்மா என்ன வந்து பெத்து வளர்த்து ஆளாக்குனாங்க. அவங்களுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். என்னோட அப்பா, அம்மாவுடைய கடன அந்த திருப்பி நான் செலுத்தணும் அப்டின்னு சொன்னாராம். "சேமிப்பு வச்சிருக்கியே" அப்டின்னா, என்னோட பசங்க அவங்களுக்கு அவங்களுடைய கடமைய நான் முடிக்கணும். அதனால அவங்களுக்காக அந்த ஒரு ஒரு துட்ட வந்து நான் குடுப்பேன். அம் அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் என்ன விட துன்பப்படுறாங்களோ, அவங்களுக்கு வந்து நான் ஒரு துட்ட வந்து நான் வந்து குடுத்துருவேன். 4வது துட்டு அப்படின்னு வரும். அப்போ ராஜாவுக்கு உணர்ந்ததாம். அதனால தான் இவரு இவ்ளோ சந்தோஷமா இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாராம். ஆனா எப்படி இவரோட கதை மூலமா என்னன்னா, ஒழுக்கம். அதாவது ஒழுக்கம் அப்படின்னாவே நமக்கு வந்து மகரிஷி வந்து ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காரு. என்ன குடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, "தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத எண்ணம், சொல், செயல் ஒழுக்கமாகும்." இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கிட்ட அந்த ஒழுக்கம் இருக்கு. நான் வந்து காசு வாங்குறேன். நான் வந்து என் வேலைய நான் நிறுத்தாம செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து செய்றாரு. அதே மாரி கடமை அப்படின்னா, நான் என் அப்பா, அம்மாவுக்கும் என்னோட கடமைய நான் செலுத்தணும். என்னோட பெத்தவங்களுக்கும் நான் வந்து கடமை செலுத்தணும் அப்படின்றது. ஈகையா வந்து துன்பப்படுறவங்களுக்கு குடுக்குறது ஈகையா வந்து அவர் அந்த வாழ்க்கையில வாழ்றதால, அவர் வந்து அகமும் நல்லா இருக்கு, புறமும் நல்லா இருக்கு அப்படின்றது இந்த கதை மூலமா நாம உணரலாம். நம்முடைய ஆசான் அவர்கள் கூட சொல்றாரு, நம்ம வந்து அகமும், புறமும் நல்லா இருக்கணும்னா, நம்ம வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை அறநெறிப்படி நம்ம வாழணும் அப்படின்றாரு. ஒழுக்கம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதான் யாருக்கும் துன்பம் குடுக்கக்கூடாது. எண்ணம், சொல், செயலால கூட நம்ம வந்து நமக்கும் துன்பம் குடுக்கக் கூடாது. பிறருக்கும் நான் வந்து துன்பம் கொடுத்துக்க கூடாது. அதுதான் வந்து ஒழுக்கமா நம்ம கடைபிடிக்கணும். அதே மாரி கடமை அப்டின்னா வந்து, நாம வந்து எ கடன் பட்டுருக்கோம் நெறைய. அம் சமுதாயத்துல நம்ம ஒரு பிடி உணவ கையில எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து எத்தனை பேரோட உழைப்பு நமக்கு வந்திருக்கு. ஒரு கவி கூட இருக்கு. "உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடுன்னு." ஒரு பிடி உணவ கையில எடுத்துக்கிட்டோம்னா, எவ்ளோ பேரோட உழைப்பால அந்த ஒரு பிடி உணவு வந்திருக்கு. அவங்களோட உழைப்பு இல்லன்னா நமக்கு வராது. அப்ப நாம வந்து எல்லாமே சாப்பிடுற சாப்பாடு, உடுத்துற உடை, நாம எல்லாமே வந்து சமுதாயத்துக்கிட்ட இருந்தா நமக்கு வருது. திருப்பி நாம வந்து சமுதாய கடமைய நாம செய்யணும். அதுதான் வந்து மிகப்பெரிய கடமை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசான் அவங்க வந்து கடமைய வந்து நம்ம சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படின்றத வந்து நமக்கு மிக சிறப்பாவே வந்து விளக்கியிருக்காரு. அப்போ அந்த கடமைய நம்ம செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்புறம் ஈகை அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யறது தான் வந்து ஈகை. அதாவது எதுவுமே முடியலன்னாலும் உடலாலோ, இல்ல மனசாலோ, இல்ல ஒரு வாழ்த்து மூலமா கூட நம்ம செலுத்துறது வந்து ஈகை தான். அப்போ நம்மளால முடிஞ்சத நம்ம வந்து துன்பப்படுறவங்களுக்கு நாம வந்து உதவி செய்யறது வந்து அ ஈகை குணம். "ஈதல் இசைப்பட வாழ்க அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு." திருக்குறள்ல கூட வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. "இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு." அதாவது இல்லாதவன் ஒருவன் வந்து இருக்கிறவங்க கிட்ட சென்று அப்படின்னு யாசகம் கேட்டது வந்து கொடுமையானதுதான். அதை விட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட யாசகம் அந்த யாசகம் கேட்கிறான் இல்லையா? அவனுடைய முகம் மலர்ந்து மகிழ்ச்சி அடைவதை காணாததான். அதாவது அந்த உயர் குடியில இருக்கிறவங்க, யாசகர் மனம் மகிழுமாறு
அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னுவாங்க. ஒருத்தர் வந்து கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த முகம் மலரும் இல்லையா, அதுதான் ரொம்ப மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்த குறள்ல கூட ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் பசி கொடுமையை தாங்கிக் கொள்ள வந்து ஒரு பெரிய ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை விட பெரியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசியோடு இருக்கிறவங்களோட பசியை போக்குறது தான். இப்போ வந்து முனிவர்கள் கூட வந்து தவத்தால வந்து அந்த பசியை வந்து பொறுத்துக்குவாங்க. அந்த தவ வலிமையை விட வலிமையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தவர்களுடைய பசிப்பினியை போக்குறது தான் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் மூலமா சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு நாம் வந்து ஒழுக்கம் கடமை ஈகை அந்த நெறிப்படி நாம வந்து வாழணும். அப்ப நம்ம அந்த மாதிரி வாழும்போது நம்மளுடைய அக உலகம் வந்து அமைதியாகுது. அதாவது நம்மளுடைய மனசு புற உலகமும், அதாவது குடும்பம் சமுதாயம் அதுவும் மகிழ்ச்சி அடையும். அக உலகமும் மகிழ்ச்சி அடையும், புற உலகமும் மகிழ்ச்சி அடையும். அதாவது அகமும் புறமும் மகிழ்ச்சியா இருக்கும். எப்படின்னும் போது நம்ம வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா, உடற்பயிற்சி காயகல்பம் அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அறநெறிப்படி வாழும்போது சமுதாயமும் சிறப்பா இருக்கும். அப்போ வந்து நம்முடைய அந்த மனம் எவ்வளவு தூய்மையா இருக்கணுமோ அது அக தூய்மை மன தூய்மை அது எவ்வளவு முக்கியம். அதே மாதிரிதான் நம்மளுடைய உடலோட ஆரோக்கியமும், அதே மாதிரி சமுதாயத்தோட மேன்மையும், நம்மளுடைய உறவுகளோட மேன்மையும் ரொம்ப முக்கியம் அப்படின்றார் மகரிஷி. அப்போ நம்ம வந்து அகத்துல நம்ம மனசுல வந்து ஞானத்தை வந்து வளர்த்துக்கணும். அதே மாதிரி புறத்துல வந்து அன்பு கருணையை நாம வந்து செலுத்தணும். அன்பு அப்படின்றது நம்மளோட சேர்த்து இணைச்சு வச்சிருக்குது அன்பு. அந்த இணைச்சு வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கறது கருணை. இப்போ அன்பும் கருணையும் வந்து இறைநிலையின் தன்மை. அப்போ அந்த இறைநிலை தன்மையோட நாம வந்து இருக்கும்பொழுது இந்த அகமும் நல்லா இருக்கும், புறமும் நல்லா இருக்கும். நம்ம வந்து அகம் நல்லா இருக்கிறதுக்கு இன்னும் நமக்கு வந்து மகரிஷி வந்து அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம வந்து அந்த அகத்தவம் ஆழ்ந்து தவம் செய்யும் போது அந்த மன அமைதி நிலையில நாம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த அகம் வந்து அமைதி நிலையில இருக்கும்போது நம்மளுடைய மனம் விழிப்பு நிலையில இருக்கும். அப்போ நம்ம நல்லதே செய்வோம். அப்போ அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் நம்ம கிட்ட நமக்கு வந்து கொடுத்திருக்காரு மகான் அவர்கள். அப்போ நம்ம அந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் அந்த பயிற்சிகளை நாம தினமும் அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை செய்யும் போது அந்த 6 தீய வினைகள் வந்து நல்ல வினைகளா நம்ம மாத்திக்கலாம். அப்போ நம்ம வந்து அகமும் புறமும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ மகான்கள்லாம் அகமும் புறமும் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, நம்மளுடைய மகான் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய அகத்துல அமைதி இருந்துச்சுன்னா நம்மளுடைய புறமும் அமைதி நிலையும். அதனாலதான் தனி மனித அமைதியை உலக அமைதிக்கு வழிகாக்கும் அப்படின்னு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு. நம்ம முதல்ல அமைதியா இருந்தோம்னா தனி மனித அமைதி தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு. திருமூலர் வந்து திருமந்திர பாடல்ல சொல்றாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற திருமந்திர பாடல்லாம். ஒரு காலத்துல ஆன்மீகவாதிகள் வந்து அதாவது புறத்தை வெறும் குப்பை தான் அப்படின்னு, அது வந்து ஒரு அழிஞ்சு போறதுதான், அது வீணானதுதான் அப்படின்னு அந்த உடம்பை புறக்கணிச்சாங்க. ஆனா திருமூலர் வந்து அதை மறுத்து நம்ம புறமாகிய உடம்பை நாம தூய்மையா ஆரோக்கியமா வச்சிருந்தா மட்டும்தான் அகமாகி அந்த உயிரையும் ஆன்மாயும் நாம உணர முடியும் அப்படின்றது திருமூலர் வந்து உணர்த்துறாரு. எப்படி உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் நம்மளால இந்த மனமும் அமைதியா வச்சுக்கிட்டு நம்மளால உயிரையும் இந்த ஆன்மாவையும் நாம உணர முடியும் அப்படின்னு இந்த பாடல் மூலமா நமக்கு வந்து உணர்த்தி இருக்காரு. அதே மாதிரி தாய் மாணவர் கூட அகமும் புறமும் ஒன்றோடு ஒன்று கலந்திருப்பதே அப்படின்றாரு. அகமும் புறமும் நெகிழ்ந்து உருக அப்படின்றாரு ஒரு வரியில. எப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை வெளியில் நாம தேடுறதை விட நம்மளுடைய அகத்துல உருகி நாம தேடும் போது நம்ம புற உலகமே எப்படி இருக்கும்னு இறைமயமாக தெரியும். நானும் இறைநிலை அப்படின்னும் போது நம்ம பாக்குறவங்க எல்லாருமே இறைநிலையா தெரிவாங்க அப்படின்றதுதான் தாய்மானவரும் சொல்லியிருக்காரு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அகம் புறத்தை வந்து ஒரு எளிய உதாரணத்தோட விளக்கி இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தாலும் ஒரு படகு
ஆஹ் தண்ணியில இருக்கலாம். ஆனா தண்ணி வந்து படகுக்குள்ள இருக்கக்கூடாது. அதாவது மனுஷன் எப்பவுமே புற உலகத்துல, அதாவது சமுதாயத்திலயோ குடும்பத்திலயோ வாழலாம். ஆனா அந்த புற உலக ஆசைகளும் அந்த மாயைகள் வந்து மனிதனுடைய அகத்துக்குள்ள, அதாவது மனதுக்குள்ள புகுந்து விடக்கூடாது. அப்படி புகுந்தால் என்ன ஆகும்னா படகு முழுகுவது போல மனித வாழ்க்கை மூழ்கிவிடும் அப்படின்றாரு. அந்த படகு, தண்ணியில படகு இருக்கலாம், படகுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா மூழ்கிடும் இல்லையா? அது மாதிரி நாம வந்து இந்த ஆசைகள் மாயை அதெல்லாம் வந்து நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்மளும் வந்து இந்த படகு மூழ்கி போற மாதிரி நாமளும் மூழ்கிடும் நம்மளுடைய மனித வாழ்க்கையும் அப்படின்றாரு. இப்ப அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடரான சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஹம் நம்மளுடைய ஆன்மா விடுதலைக்காக நாம தவம் செய்யணும் அப்படின்றாரு. நம்மளுடைய அகம் நல்லா இருக்கணும்னா நாம தவம் செய்யணும். புறம் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து ஹம் இந்த ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்லா இருக்கணும், ஒரு முன்னேற்றமா இருக்கணும் அப்படின்றதுக்கு நாம வந்து சேவை செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. அதே மாதிரி அகத்தில் வந்து ஆன்மீக பலத்தை பெற்ற ஒருவன் வந்து புறத்துல சமுதாய தொண்டு செய்யணும். அப்போ தவம் மட்டுமே நாம செஞ்சுக்கிட்டு சமுதாயத்தை மறக்கிறது வந்து உண்மையான ஆன்மீகமே இல்லை அப்படின்னு விவேகானந்தர் வந்து சொல்றாரு. இப்போ உலக பொதுமறை தந்த ஐயன் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அகத்திற்கும் புறத்திற்கும் உள்ள தொடர்பை வந்து ஒரே ஒரு குறள்ல மிக அழகா விளக்கியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்றாரு. இப்போ நம்ம வெளியில அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம குளிச்சுட்டு அது போயிடும். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தத்தை நாம எப்படி செய்ய முடியும்? அப்போ வந்து தூய்மை எப்படி செய்யலாம்னா வாய்மையால், அந்த உண்மையா இருக்கிறதால தான் நம்ம அகத்தூய்மை செய்ய முடியும் அப்படின்றாரு. அப்போ நம்ம வந்து இந்த இந்த உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் நம்ம அகத்துல தூய்மை செய்ய முடியும். அந்த ஹம், புற ஒழுக்கம் வந்து வெறும் வேஷம்தான் அப்படின்றாரு வள்ளுவர். அப்போ நம்ம அகம் என்பது ஒரு மரத்தின் வேர் போல, புறம் அப்படின்றது வந்து அந்த மரத்துல வர்ற கிளைகளும் இலைகளும் அந்த காய் கனிகள் மாதிரி. இப்போ வேருக்கு நாம வந்து நீர் ஊத்தாம கிளைகள் வந்து ரொம்ப நல்லா செழிக்குமானா செழிக்காது. அதே மாதிரி கிளைகளே இல்லாம ஒரு மொட்டையா வேர் மட்டும் இருந்துச்சுன்னா அது யாருக்குமே பயனே இருக்காது. அப்போ நம்ம வந்து அகத்துல தியானமும் அந்த விழிப்புணர்வும் நம்ம அகத்துக்கு வேணும். அதே மாதிரி புறத்துல அன்பும் கருணையும் அப்புறம் வந்து அறநெறியும் அவற்றை நம்ம வாழும்போது நம்ம வந்து அகமும் புறமும் ரொம்ப ரெண்டு கண்கள் மாதிரி நாம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றத அனைத்து மகான்களும் இருக்கிறாரு. நமது ஆசான் அவர் தந்தை அவர்கள் நமக்கு வடிவமைச்சிருக்கிற உடற்பயிற்சி, தியானம், அகத்தவம், அகத்தாய்வு, காயக்கல்ப பயிற்சிகளை நாம செய்யும் பொழுது நம்ம அகமும் சரி, அகமும் சிறப்பா இருக்கும்போது நம்ம புறமும் சிறப்பாக நாம வந்து இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.